தன்னுடைய சமுதாயத்திற்காகவும் தன்னுடைய சமுதாய மக்களுடைய நலன்களுக்காகவும் தன்னுடைய சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் உள்ளார்ந்த அன்போடு தனது சமுதாயத்தினுடைய இளைய தலைமுறையினுடைய எழுச்சிக்காகவும் பாடுபட வேண்டும். அதே நேரத்தில் ஏனைய சமுதாயங்களோடு இணைந்து ஒரு நல்லிணக்கமாக செயல்பட வேண்டும் என்பதே ஒரு உண்மையான சமுதாய சட்டத்திற்கான ஒரு அர்த்தமாகும். அத்தகைய நிகழ்வுகளை அத்தகைய நடவடிக்கைகளை முத்துக்குளி பதக்கான சங்கம் தலைமை சங்கமாக இருந்து அதை வழிநடத்தி கொண்டிருக்கின்றது. அதில் நான் பெருமைப்படுகின்றேன். அவர்களை இந்த தருணத்திலே பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு கூட்டம் நடத்துவது என்பதனுடைய வலி என்பது எனக்கு தந்தது. ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவது என்பது வலி என்பது எனக்கு தந்தது. ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவது என்பது ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு சமானமாகும். எத்தனையோ இடங்கள், தடைகள், தாமதங்கள் எல்லாவற்றையும் கடந்து எந்த நோக்கத்திற்காக இந்த மாநாடு நடத்தப்படுகின்றது, எந்த நேரத்திலே இந்த மாநாடு நடத்தப்படுகின்றது, என்ன காரணத்திற்காக இந்த மாநாடு நடத்தப்படுகின்றது என்பதனை நாம் அனைவரும் புரிந்து கொண்டால் இந்த மாநாடு 10,000 20,000 பேர்களை கூட்டி பரவசமாக மக்களை திரட்டி எங்களுடைய வலிமையை காட்டி அதன் மூலமாக அரசியல் கட்சிகளிலே எங்களுடைய பெருமைகளையும் எங்களுடைய இடங்களை பெறுவதற்காக நடத்தப்படுவது அல்ல. அப்ப எதற்காக இந்த சமூகம் என்ன நினைக்கின்றது என்பதை அனைத்து அரசியல் கட்சிகளும் மாற்று சமூகங்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எண்ணிக்கையின் அடிப்படையில் எண்ணங்களை, மக்களுடைய எண்ணங்களை, இந்த சமுதாயத்தினுடைய எண்ணங்களை சென்றடைய வேண்டும் என்பதற்காக கூட்டங்கள் எதையுமே தீர்மானிக்கப்படவில்லை. இந்த சமூகத்தினுடைய எண்ணங்கள் தான் தீர்மானிக்கின்றன. ஆக இந்த மாநாடு என்பது சரியான நேரத்தில் உள்ளாது. மாநாடு என்பது சரியான நேரத்தில் சரியான விடயங்களை சொல்வதற்காக உருவாக்கப்பட்டது. அது வெற்றிகரமாக மக்களை சென்றடைந்து கொண்டிருக்கின்றது. அதற்காக இந்த முன்னெடுப்புகளை எடுத்த முத்துக்குளி பரதன தலைமை சங்கத்திற்கு எனக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சார்ந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழக செயலாளராக திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியிலே நான் மாவட்ட கழக செயலாளராக இருக்கின்றேன். எனக்கான இந்த வாய்ப்பினை வழங்கிய கழகத்தினுடைய தலைவர் தளபதியானவர்களுக்கும் இதை இவருக்கு கொடுத்தால் சரியாக இருக்கும் என்று உணர்ந்து எனக்கான பொறுப்புகளை வழங்கிய என் அன்பிற்குரிய அண்ணன் ஆசான், அரசியல் ஆசான், கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என் அன்பு அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கும் எங்களுடைய சமுதாய சங்கத்திலே நான் இன்று அவருக்கான நன்றியை தெரிவிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அதற்கான வாய்ப்பினை நான் பெரும் பேராக நான் கருதுகின்றேன். அதற்காக இதே மாதிரியான மாவட்ட செயலாளர் பதவியை மற்ற இளைஞர்கள் ஏன் கொடுக்கவில்லை என்று கேள்வி கேட்பதற்காக நான் இங்கு வரவில்லை. அதே நேரத்தில் எங்களுக்கான அந்த அங்கீகாரத்தையும் அதிகாரத்தையும் கொடுத்த என்னுடைய தலைவருக்கு பொதுச் செயலாளருக்கு நான் நன்றி கடன் செலுத்த வேண்டிய இடமாக இதை நான் கருதுகிறேன். அரசு
என்பதுதான் ஒரு அரசியல். அந்த அரசியலை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதற்கான இடத்தை நீங்கள் அடைந்து நீங்கள் சார்ந்த சமூகத்திற்கும் ஏழைய சமூகங்களோட நல்லிணக்கமாக இருந்து பொது வாழ்க்கையிலே அனைவருக்கும் நீங்கள் உகந்தவராக இழைத்தவராக காலத்தால் அழியாத காவியமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் உங்கள் சமூக பின்னணியோடு மாற்று சமூகத்தினுடைய நல்லிணக்கத்தோடு செயல்பட்டால் மட்டும்தான் அந்த வெற்றியை நீங்கள் இலக்கை அடைய முடியும். இதுதான் உண்மை. அதை தாண்டி நான் என்று மாற்றி கொண்டிருந்தார் நான் நினைத்ததை நான் ஒரு காலமும் அடையவில்லை என்பது என்னுடைய தாழ்மையான வேலை செய்து கொண்டே இருப்போம். திடீரென வந்துவான் நான் அந்த கல்வியை சார்ந்தவன், நான் இந்த கட்சியை நான் கவர்னராக இருந்தவன், நான் அப்படி இருந்தவன் என்று பணம் உடையோடு வருவார். நாம் கையில் பணம் இருக்காது, தைரியம் இருக்கிறது, நாம் சார்ந்த இயக்கத்திற்காக உழைக்கின்ற மனதையும் இருக்கிறது, அனைத்து சமூகங்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய அந்த உள்ளுணர்வு இருக்கின்றது. இதையெல்லாம் நாம் எடுத்துச் சென்றுதான் அரசியலிலே நாம் வெற்றி பெற வேண்டும். அந்த வெற்றிக்கான அடிப்படை இந்த பிறந்தநாள் சங்கம் நமக்கு அறிவிக்கிறது என்றால் நாம் என்றும் இந்த பிறந்தநாள் தலைமை சங்கத்துக்கு நன்றிகளை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். சரியான நேரத்திலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சமூகம் முன்னேற வேண்டும் என்றால் அது அரசியல்படுத்தப்பட வேண்டும். மற்ற சமூகங்களோடு இணைந்து நல்லிணக்கத்தோடு செயல்பட வேண்டும். அதைதான் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். இளைய சமுதாயத்துக்கு, உங்கள் சமுதாயத்தைச் சேர்ந்த இளையவர்களுக்கு அரசியலை கற்றுக் கொடுங்கள். சங்கங்களில் இருப்பவர்கள் உறுதிகரமாக துணையாக இருக்க வேண்டும். என்னுடைய அரசியல் பயணத்தை எடுத்துக்கொண்டால் நான் 6ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சித் அம்மா அவர்களுடைய ஆண்டுகள் எத்தனை என்பதை கூட்டி கழித்து பாருங்கள். கையாளர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது, உழைத்துக் கொண்டே இருக்கிறோம், ஓடிக்கொண்டே இருக்கிறோம். உழைக்காமல் முன்னேறாது. உழைக்காமல் நீங்கள் எந்த பதவியை நீங்கள் எப்படி பெற முடியும்? உங்களுக்கான பொழுதுபோக்கை நீங்கள் கேட்கின்ற பொழுது, உங்களுக்கான அதிகாரத்தை நீங்கள் கேட்கின்ற பொழுது, உங்களுக்கான வசதி வாய்ப்புகளை அரசியலிலே கேட்கின்ற பொழுது அதற்காக நீங்கள் உழைப்பதற்கு நீங்கள் தயாராக முழு நேரமாக அரசியலிலே பயணித்துக் கொண்டிருப்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒவ்வொருவருக்கும் குடும்பம் இருக்கிறது. குடும்பத்தை காக்க வேண்டும், தன் பிள்ளைகளை படிக்க வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும், அரசியலும் பண்ண வேண்டும், உயர்ந்த பதவிகளை அடைய வேண்டும், பொதுமக்களுக்கும் மக்களுக்கும் எல்லா சமூகத்தினரும் உழைக்க வேண்டும். இவ்வளவு பணிகளையும் ஏற்றுக்கொண்டு அரசியலில் இருப்பவர்கள் அந்த அரசு நம் சாதாரணமான கிடையாது. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தன்னுடைய குடும்பங்களுடைய சொத்துக்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு தான் அரசியல் கொண்டிருக்கிறார். அரசியல் என்பது இன்ஸ்டன்ட் காப்பி அல்ல. ஏதோ ஒன்றை ஆண்டு ஒரு ஆண்டு பரபரப்பாக வேலை செய்து கொண்டு இன்ஸ்டாகிராமிலும் பேஸ்புக்கிலும் போட்டு நான் அரசியல்வாதி இவர்கள் ஆளுநர் என்று சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் பின்னால் ஒவ்வொரு அரசியல் வாழ்க்கை இருக்கிறது. அவன் எப்போது வெற்றி பெறுவான் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அவன் பயணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். தோல்வி அடைந்தவன் முழுமையாக தோல்வி அடைந்தவன் அல்ல. ஒரு காலத்தில் தோல்வியடைகிறான், அந்த காலத்தில் அவன் வெற்றியை சுவைக்கிறான். இதுதான் அரசியல். இந்த அரசியலுக்கான, இந்த அரசியல்வாதிகளுக்கான அந்த ஒத்துழைப்பை இதை மாதிரியான சமுதாய சங்கங்களுக்கு கொடுக்க வேண்டும். இதைத்தான் நாங்கள் உங்களிடம் ஒரு தாழ்மையான விண்ணப்பமாக நாங்கள் உங்களிடம் கேட்கிறோம். கடைசியாக ஒரு கருத்து நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இது தேர்தல் காலகட்டம். நமது சமுதாய சங்கங்கள் ஒரு விஷயத்திலே மிக மிக தெளிவாக இருக்கிறது. மிக மிக தெளிவாக இருக்கிறது. இது தேர்தல் காலகட்டம். இந்த தேர்தல் காலகட்டத்தில் புதிதாக புத்தி செல்வது ஒரு கூட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது. புதிதாக 4 ஆண்டுகளாக சும்மா இருக்கிறது. கடைசி 2 மாதங்களிலே புத்தி செல்வாத ஒரு கூட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இவர்களுக்கான நோக்கம் என்ன?
ஸ்டெர்லைட் ஆதரவு கூட்டம் மீண்டும் உள்ளே வருகிறது. ஏன் இதற்காக சொல்கிறேன் என்றால், இதே தூத்துக்குடி மண் நாசகார ஸ்டெர்லைட்டை எதிர்த்து 13 பேர் காப்பாற்றி சுட்டுக் கொண்டவர்கள் ஓடி ஒளிந்து சென்னைக்கும் அங்கேயும் இங்கேயும் ஓடி ஒளிந்த கூட்டம் பகுதியாக மண்டலத்திலே இருந்து இத்தனை பேர் சுட்டுக் கொள்ளப்பட்ட பின்பும் கூட இத்தனை பேர் சுட்டுக் கொண்ட தங்கள் உயிரை நீத்தவர்கள் கூட நம்முடைய அன்பு சகோதரி ஸ்னோலி உட்பட மனசாட்சியை இல்லாமல் மீண்டும் ஸ்டெர்லைட் வர வேண்டும் என்று வியாபார நோக்கத்தோடு செயல்பட்டார்கள். அவர்களை எல்லாம் நீங்கள் முதலிலே அடையாளப்படுத்துவது அரசியலுக்கு வருவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. எல்லாவற்றையும் மக்கள் கவனமாக உற்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு 13 பேர் சுட்டுக் கொல்லப்படுவதை முதலாக ஓடி சென்று யாருக்குமே தெரியாமல் தனியாராக கையிலே வந்து தேவையான உதவிகளை வழங்கிவிட்டு போனதுதான் எங்களுடைய தளபதி விஜய் அவர்கள். அதை இந்த களத்தில் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே அரசியல் பயணிப்பவருக்கு அவர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, சமுதாய சங்கங்கள் பாகுபாடுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது. யாருக்கான வாய்ப்பை அரசியல் மன்றத்திலே பெறுகிறார்களோ அவர்களுக்கான வாய்ப்பை நீங்கள் கொடுங்கள். நாங்கள் அதைத்தான் உங்களிடத்தில் நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் உழைப்பை கொடுக்கிறோம், உங்களுக்கு ஆதரவை கொடுக்கிறது தான் நாங்கள் கேட்கிறோம். மாற்று சமூகத்துடன் நல்லுறவை பேணுங்கள். அப்பொழுதுதான் உங்கள் சமூகத்துக்கான வெற்றி கிடைக்கும் என்பதில் எனக்கு அசைக்க முடியாத ஆணித்தரமான நம்பிக்கை. ஒன்றை மட்டும் இறுதியாக சொல்கிறேன். இந்த மீனவனுடைய வாழ்க்கை என்பது மிக மிக கடினமானது. காலையிலே அவன் எழுந்திருச்சு கடலுக்கு போய் அவன் இரவிலே தான் திரும்பி வருகிறான். காலை வேளையில் தான் அரசியலே ஆரம்பமாகிறது. அவன் வருகின்ற நேரம் இரவு நேரத்திலே அவன் வீட்டிற்கு திரும்புகின்றான். அரசியல் முடிவடையும் நேரம். அதனால்தான் மற்றவர்களுக்கு ஒரு சிந்தனை இருக்கிறது, இவனுக்கு என்ன அரசியல் தெரியும், இவன் கடலிலே தான் இருக்கிறான், இவன் கடலிலே வருகின்ற நேரம் அரசியல் முடிந்து போய்விட்டது, இவனுக்கு அரசியலே தெரியாது என்று அவன் நினைத்துக் கொண்டிருக்கின்றான். அதே நேரத்தில் இந்த சமூகத்திலே பிறந்த படித்தவர்கள் வேலைக்கு சென்று விடுகிறார்கள், கப்பலுக்கு போய்விடுகிறார்கள், தொழில் தெரிந்தவர்கள் தொழிற்சாலைகள். ஆனால் இந்த சமூகத்திலே